ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் பாசுரத்திலே பல இடங்களிலே இது என் திருக்குறிப்பே, நின் குறிப்பு, நின் திருவுள்ளத்தால் என் நினைத்திருக்கின்றாய், இனி என் திருக்குறிப்பே அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றதை நாம் பார்க்கலாம். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பாசுரங்களை நாம் காணலாம். அப்படி உரையிடாதவர்னு சொல்லக்கூடியவரான திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய நான்முகன் திருவந்தாதியிலே அதிகமாக மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் எம்பெருமான் திருவேங்கடம். திருவேங்கட மலையினும் திருவேங்கட எம்பெருமானையே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதுல ஒரு பாசுரத்துல திருக்குறிப்பு உன்னுடைய திருத்தாளே என்று சொல்றார். அற்புதமான பாசுரம். அந்த பாசுரம், குறிப்பெனக்கு கோட்டியூர் மேயானை ஏத்த, குறிப்பு எனக்கு நன்மை பயக்க வெறுப்பனோ, வேங்கடத்து மேயானை மெய்வினை நோய் எய்தாமல் தான் கடத்தும் தன்மையான் தாள். ஆழ்வார் இதுல தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றார். திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான், நித்தியவாசம் செய்யக்கூடியவனான எம்பெருமான் உரகமெல்லனையான், திருவேங்கடத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை ஏத்த, என் நாவார ஏத்த துதிப்பதற்கு எனக்கு ஆசை. எனக்கு குறிப்பு, குறிப்புன்னா நோக்கம்னு சொல்றது உண்டோ, ஆசைன்னு சொல்றது உண்டு. இங்கே குறிப்பு அப்படின்னா ஆழ்வார் எனக்கு ஆசையாக இருக்கின்றது என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றார். அப்படி நன்மை பயக்க எம்பெருமானை இடைவிடாமல் இப்படி துதித்தோம் அப்படின்னா, அப்படி அனுபவிப்பதால், இடைவிடாமல் அனுபவிப்பதால் உண்டாகக்கூடிய பெருமை இருக்கே, அது எனக்கு குறிப்பு, எனக்கு குதூகலம், எனக்கு ஆசை. என்ன? இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று ஆசை. அப்படி அந்த எம்பெருமானை இடைவிடாது அனுபவிப்பதால் உண்டாகக்கூடிய குதூகலம் இருக்கே, அதுவே எனக்கு குதூகலம், அதுவே எனக்கு குறிப்பு. ஆக அங்கே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் என்ன செய்வான்? எதற்காக எழுந்தருளி இருக்கான்? மெய்வினை நோய் எய்தாமல் தான் கடத்துவான் அப்படின்னு சொல்றார். மெய்வினைன்னா சரீரத்துக்கு சம்பந்தமாய் அடியா இருக்கக்கூடிய கர்மங்களாகட்டும், நோய் வியாதிகள் எல்லாம் எய்தாமல் வந்து சேராதபடி தானே கடத்தி விடுவான். இவை எல்லாம் அடியோடு அகற்றும்படியான ஸ்வபாவத்தை உடையவன், போக்கி அருளக்கூடிய ஸ்வபாவத்தை உடைய எம்பெருமானுடைய திருவடிகள், அந்த தாள்களை நான் எப்படி மறந்திருப்பேன்? மறக்க முடியுமா? அந்த திருவடிகளை நான் மறப்பதற்கு அப்படின்னு ஒரு சாத்தியம் உண்டா? அப்படி திருக்கோட்டியூரிலேயும் திருவேங்கட முதலான பல திருப்பதிகளிலே வந்திருப்பது எனக்காகத்தானே. இங்கே வந்து எழுந்தருளி இருப்பது எனக்காகன்னு சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட எளியனான எம்பெருமானினுடைய திருவடிகளை நான் எப்படி மறக்க முடியும்? மறந்திருக்க என்னால் முடியுமான்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்றார். ஆக திருக்கோட்டியூரிலேயும் திருமலையிலேயும் திருவேங்கடத்திலேயும் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை மங்களாசாசனம் பாட வேண்டும், அவனை இடைவிடாது அனுபவித்து தன்னுடைய ஆத்மாவுக்கு சத்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை விளைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்றேன் அப்படின்னு ஆழ்வார் இங்கே சொல்றார். எந்த விதமான துக்கங்களும் சரி, கர்மங்களும் சரி வந்து கிட்டாதபடிக்கு இருக்கக்கூடிய என்னை காத்தருளக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை நான் எப்படி மறப்பேன்? அந்த திருவடிகளை நான் எப்படி பத்திக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்னதான் ஆழ்வார் இங்கே சாரமாக சொல்றார். அப்ப குறிப்புன்னு சொல்றபடிக்கு, இது என் குறிப்புன்னு பல இடங்கள்ல பார்த்தபடிக்கு ஆழ்வார்னுடைய நோக்கம் இந்த பாடலிலே பட்டவர்த்தமாக தெரிகின்றது. அதாவது ஸ்பஷ்டமா தெள்ள தெளிவாக தெரிகின்றது என்ன ஆசை அப்படின்னு. சரி, ஆனா இந்த பாசுரத்துல திருக்கோட்டியூர் திருவேங்கடம் ரெண்டையும் இணைத்து சொல்லி இருக்காரே, அப்படி இணைத்ததற்கான என்ன இங்கே அவசியமா நேர்ந்தது? எப்படி இணைத்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். திருக்கோட்டியூர் அப்படின்னா கோஷ்டிபுரம் அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு பெயர், திவ்ய தேசத்துக்கு. அதாவது இங்கே அசுரர்களுடைய கொடுமை தாங்காமல், இரணியனுடைய கொடுமை, அதற்கு பின்னே வரக்கூடிய பல அவதாரங்கள்ல இருக்கக்கூடிய கொடுமைகள்லாம் தாங்க முடியாமல் இந்த தேவர்கள்லாம் எம்பெருமானிடத்திலே சென்று பிரார்த்தித்து அந்த கொடுமைக்கு ஒரு ஆலோசனை வேண்டி, அந்த கொடுமையை தீர்க்க வேண்டி ஒரு ஆலோசனை செய்த இடம். எல்லா தேவர்களும் அவன் வர முடியாததான ஒரு இடமான கதம்ப முனிவரினுடைய ஆசிரமத்துக்கு கோஷ்டியாக வந்து சேர்ந்த இடம்.
கோஷ்டியானா திரளாக, கூட்டமாக அப்படின்னு சொல்றோம். அப்படி கோஷ்டியாக திரளாக வந்து சேர்ந்த இடம், அதனாலே கோஷ்டிபுரம். திரு கோஷ்டியூர். திருன்னு நம்முடைய வைணவ திவ்யதேச ஸ்தலங்களிலே எல்லா இடத்திலேயும் திரு திருன்னு சேர்ந்திருக்கக்கூடியது மங்களகரமாக பிராட்டியை குறிப்பதாக. அப்படி திருக்கோஷ்டியூர்னு கோஷ்டிபுரத்துக்கு. அப்ப சரி, இந்த பாசுரத்துல நன்மை பயக்கன்னு ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு என்ன தொடர்பு? அதாவது தேவர்களுக்கு நன்மை, தங்களுக்கு நன்மையை வேண்டி விரும்பி வந்த ஸ்தலம். தேவர்கள்லாம் தங்களுக்கு நன்மை வேண்டும் நன்மை வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து ஆலோசனை செய்ய வேண்டி எம்பெருமானை நோக்கி வந்த இடம். அதனால நன்மை பயக்கன்னு சொல்றார் கோஷ்டிபுரம். சரி, இனிமே திருவேங்கடத்துக்கு செல்வோம். அப்படின்னா திருவேங்கடம் விண்ணோருக்கும் மன்னோருக்கும் அருள வேண்டி, தேவர்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் லீலா விபூதியிலே பிராகிருத தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அருள வேண்டி எம்பெருமான் நீர்மையினாலே தன்னுடைய நீர்மை சௌலபியத்தை காட்டியே பார்க்கடலிலிருந்து வந்து தோன்றிய திவ்ய தேசம். இறங்கி நின்ற மலை, இறங்கி நின்ற மலைன்னு சொல்றோம். அதனால திருவேங்கடம். அதனால பெருமாளை தொழ வேண்டி தினமுமே திருவேங்கட மலைக்கு தேவர்களும் வந்து சேவிக்கின்றார்கள். நம் மனிதர்களும் சென்று சேவிக்கின்றோம். கண்கூடாக பார்க்கக்கூடியதா இருக்கு பிரத்யக்ஷமா. அப்படி தங்களுடைய துக்கங்களை போக்க வேண்டி வந்து எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கக்கூடிய தேசமாக இருக்கின்றது. அத திருமழிசையாழ்வாரே சொல்றாரே, வேங்கடமே விண்ணோர் தொழுவதுவும் அப்படின்னும் வானவரை காப்பான் மலை தன்னருவி வேங்கடமே வானோருக்கும் விண்ணோருக்கும் வைப்பு அப்படின்னு சொல்றார். அப்ப இதிலிருந்து விண்ணவர்கள் தேவர்கள் அவர்களினுடைய துக்கங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களின் துக்கத்தையும் போக்கக்கூடியவனாக திருவேங்கடத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான் அப்படின்னு சொல்றோம். ஆக திருக்கோட்டியூர் அப்படிங்கிறது சொல்லுக்கு திரு கோஷ்டியூர்ங்கிறது கோஷ்டியாக வந்தார்கள்னு பார்த்தோம். முதல்ல பாவங்களை அழிக்கக்கூடியதான ஊர் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அதே பொருள் தானே திருவேங்கடத்துக்கு. திரு வேங்கடம். வேங்கடம்னா வினைகளை அறுக்கக்கூடியது. வினைகளையும் பாவங்களையும் வேக வைக்கும், அழிக்க வைக்கும், அழிக்கும் ஊர் அப்படின்னு அர்த்தம். அப்ப வினைகள் பாவங்கள் வேம் அப்படிங்கிறதுக்கும் கட்டம் அப்படிங்கிறதுக்கு வேக வைக்கும் அழிக்கும் ஊர் அப்படின்னு அர்த்தமா இருந்தாக. திருக்கோட்டியூர்னாலும் பாவங்கள் வினைகளை அழிக்கும் ஊர், திருவேம் கட்டம்னாலும் பாவங்களையும் வினைகளையும் வேக வைக்கும் அழிக்கும் ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு திவ்ய தேசங்களும் அடிப்படையிலே ஒரே நோக்கத்தை கொண்டவையாக இருக்கு. அதனாலே ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் இந்த ரெண்டையும் சேர்த்து இங்கே இணைத்து பாடுகின்றார். திருவேங்கடத்திலே அவன் மலை மேலே நின்று கொண்டு அருள் சாதிக்கின்றான். திருக்கோட்டியூரிலே சிறு குன்று, குன்றுனாலும் மலைதானே சொல்றோம், அந்த குன்றிலே அவன் எழுந்தருளி இருக்கான். ஆக திருக்கோட்டியூரிலே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு என்ன சொல்றோம்? தேவ புஷ்கரணி அப்படின்னு பேர். இங்கே திருவேங்கடத்திலே திருமலையிலே உள்ள புஷ்கரணிக்கு சுவாமி புஷ்கரணி அப்படின்னு பெயர். ரெண்டு புஷ்கரணிகளிலும் நீராடியவர்கள் தங்களுடைய பாவங்கள் நீக்கிக் கொள்வார்கள். நீராடினாலே பாவங்கள் தொலையும்படியாக இருக்கு அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. ஆக திருக்கோட்டியூரிலே உரக மெல்லனையானாகவும் சாய்ந்து அருள் புரியக்கூடிய பெருமான் பாம்படையிலே ஷீராப்திநாதனாகவும் திருவேங்கடத்திலே நின்ன கோலத்திலே அருள் சாதிக்கின்றான். ஆக இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். கர்ம பூமியிலே பிறந்தவர்களுக்கு பாபங்கள் உண்டு, வினைகள் உண்டு, விளைவுகள் உண்டு. அதை போக்கிக் கொள்ள தீர்த்து கொள்ள வழிமுறைகள்லாம் இந்த திவ்ய தேசங்கள்ல இந்த பூமியிலே அநேகம் உண்டுன்னு சொல்றீர். அப்ப விண்ணோர்கள் தங்களுடைய குறைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் தங்களுடைய வினைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் விளைவுகள் தாங்கள் செய்த கர்மங்களினாலே தீர்த்து கொள்வதற்கு எப்படி அங்கே வழின்னு கேட்டால் அங்கே வழி கிடையாது. அதற்கு மண்ணுலகிலேயே வர வேண்டியது அவசியமாகின்றது. ஏன்னா இந்திரலோகத்திலேயோ பிரம்மலோகத்திலேயோ திருக்கோட்டியூரோ ஒரு திருவேங்கடமோ உண்டான்னா அங்கே கிடையாது. ஆக இந்த மண்ணுலகத்துக்கே வர வேண்டியது அப்படிங்கறது அவசியமானது. அதனாலதான் ஆழ்வார் என்ன சொல்றார்? நம்ம ஆழ்வார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு காட்டுறார். அப்ப வினைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இந்த மண்ணில் தான் இருக்கின்றது. அதனால்தான் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே திருக்கோட்டியூர் மேயான் திருவேங்கட வேயான் அப்படின்னு
அவர்களை குறிப்பாக கொண்டிருக்கின்றேன் என்று கடைசியா இங்கே நமக்கு காட்டுறார். ஆக எம்பெருமானுடைய திருவடிகள் என்ன செய்கின்றது? நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், எதிர்த்தட்டா விளையக்கூடிய நன்மை தரக்கூடிய ஆற்றல் எல்லாமே நமக்கு போக்கக்கூடியது. நன்மைக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியதான துக்கங்கள், துன்பங்கள், அதனுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக அவனுடைய திருவடிகளே இருக்கின்றது. அதனால் அந்த திருவடிகளையே நான் குறிப்பாக கொண்டிருக்கின்றேன் என்று ஆழ்வார் இங்கே மிக அற்புதமாக எடுத்து காட்டுகின்றார். ஆக நம் வினைகளை சுட்டெரிக்கக்கூடியது, நமக்கு சகல நன்மைகளையும் செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தால் அந்த திருவேங்கடவன் திருவடிகளே நமக்கு தஞ்சமாக இருக்கின்றது அப்படின்னு இங்கே ஆழ்வார் குறிப்பெனக்கு திருவேங்கடவன் திருவடிகளே என்றும் திருக்கோட்டியூர் திருவடிகளே, திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளே என்னும் அற்புதமாக காற்றார். ஆழ்வார் பாசுரப்படி நாமும் எம்பெருமானுடைய திருவடிகளையே பற்றிக் கொள்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.